ஹாய், இன்றைக்கி சர்வேஷோட லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன பேக் பண்ணுறது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதிகமாக சீஸும் டைரி ப்ராடக்ட்ஸும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஊத்தம்பை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக மாவு எடுத்திருக்கேன். அது மேலே ஏதாவது ஒரு சீஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே துருவன கேரட்டும் பெப்பரும் இட்லி பொடியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த சீஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் பெப்பரும் இட்லி பொடியும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. சீஸ்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளோட சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு கேரட்டு வாட்டர்மெலன் சீஸ் தோசையும் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சில் பேக் பண்ணி முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி தோசை பண்ணி கொடுத்தாச்சு. கையோட மத்தியான சமையலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் தம் பிரியாணி பண்ணுறேன். சூப்பராக வந்திருந்தது. டீட்டெயில் ரெசிபி இந்த வர லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு டைமில் ஸோ டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் லோட் பண்ணி விட்டுட்டு நானும் மிதில் கிளம்பி ஏர்லியானுக்கு போயிட்டோம்.